பிரியமானவர்களே, பணப்பிரச்சனை, கடன் தொல்லை சமாளிக்க பைபிள் உதவுமா? நிச்சயமாகவே பைபிள் உதவும். இதை குறித்து பைபிளிலிருந்து ஒரு சில வசனங்கள். இந்த வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே பணப்பிரச்சனை, கடன் தொல்லையிலிருந்து நாம் விடுபட முடியும். முதலாவதாக நீதிமொழிகள் 21:25, ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். கடினமாக உழைக்கிறவனுடைய திட்டங்கள் நிச்சயம் வெற்றி பெறும். ஆனால் எதையும் அவசரப்பட்டு செய்கிறவனுக்கு வறுமைதான் வரும் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. இப்போ ஒரு இடத்துல தள்ளுபடியில் ஒரு விற்பனை போட்டு இருக்கிறார்கள் என்றால் அது என்பதற்காக எதையுமே அவசரப்பட்டு நம்ம வாங்கிவிடக் கூடாது. நம்மளிடத்தில் இருக்கிற பட்ஜெட்டை நாம் பார்த்து அதற்கேற்றபடி செலவு செய்ய வேண்டும். அப்பொழுது கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெற முடியும். இன்னும் ஒன்று, அனாவசியமாக கடன் வாங்காதிருங்கள். நீதிமொழிகள் 22:7, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கடன் இருக்கிறது, அதோட செலவுகளை சமாளிக்க முடியாமல் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கடன் கொடுத்தவர்களிடம் கடனை திருப்பி தருவது பற்றி நீங்க அவர்களோடு நீங்க பேசி பார்க்க வேண்டும். விடாப்பிடியாக கேட்டு பாருங்கள். அவங்க நிச்சயமாய் மனம் இறங்கி நம்மளுக்கு சகாயம் பண்ணுவார்கள். அவசரமாக போய் நம்மளையே தாழ்த்தி அவனிடத்தில் கெஞ்சி அது வரைக்கும் கண் அசந்து விடாதே, உன் கண் இமைகளை மூடாதே என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு நம்ம கேட்கும் பொழுது அவன் நிச்சயமாய் மனம் இறங்குவான். அப்போ நம்ம அதிலிருந்து விடுதலை பெற முடியும். அடுத்து, பணத்திற்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, வன் கண்ணன் செல்வனாகுதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். நீதிமொழிகள் 28:22 இப்படியாக சொல்கிறது, சுயநலமாக நடந்து கொள்ளாதே, பணக்காரனாக வேண்டுமென்று துடிக்காதே, நீ நினைத்ததை பார்க்காத அளவு மோசமான நிலைக்கு வந்து விடுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒன்று, போதுமென்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி தான் ஆதாயங்க. இப்படி இந்த பைபிள் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோமானால் பணப்பிரச்சனை, கடன் தொல்லையிலிருந்து நிச்சயம் விடுதலை கிடைக்கும்.